விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பூமிநாதன் வழங்கிட கேட்கலாம். பூமிநாதன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் கூட்டுரோட்டு பகுதியில் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தும், அதே போன்று சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற பேருந்தும் அந்த வல்லம் பகுதியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்த 4 பேரும் செஞ்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அந்த பேருந்தில் 80க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் விபத்து குறித்து, இந்த விபத்துக்கு உண்டான காரணம் அந்த சொகுசு பேருந்தின் கட்டுப்பாடு. அதாவது நேற்று காலை முதலே செஞ்சி பகுதி, அது சுற்று வட்டார பகுதியில் மழை பெய்து வந்த நிலையில் சாலையில் ஈரப்பதமாக இருந்ததாகவும், அதே போன்று இந்த அரசு பேருந்து சொகுசு பேருந்தானது அதிவேகமாக வந்ததாகவும், கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பேருந்து மீது மோதியது விபத்தா இல்ல வேற எதனா விபத்தா என போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். போக்குவரத்து, இந்த விபத்து காரணமாக திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலைக்கும் திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பை சரி செய்யும் வகையில் செஞ்சி போலீசார் கிரேனை வைத்து இரு பேருந்துகளை சாலை ஓரம் நகர்த்தி போக்குவரத்தை சரி செய்தனர். விபத்து குறித்து செஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பூமிநாதன். 2,62,00,000-க்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் Instagram ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.